இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தினசரி நம்ம உணவுல கட்டாயம் சேர்க்க வேண்டிய 8 உணவுகளை பத்தி தான் பார்க்க போறோம். புரோட்டீன்ஸ், நார் சத்துக்கள், வைட்டமின்கள் ஆகியவை நம்முடைய உடலுக்கு தேவையான மிக அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் தான். அதே போல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்த உணவுகளையும் நம்ம தினசரி உணவுல கட்டாயம் சேர்த்து கொள்ளும்படி நம்ம பார்த்துக்கணும். அந்த வகையில தினசரி உணவுல சேர்த்து கொள்ள வேண்டிய சில சூப்பர் ஃபுட்டுகள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சூப்பர் ஃபுட்ஸ் என்பவை நம்முடைய உடலுக்கு தேவையான அடிப்படை ஊட்டச்சத்துக்களின் தேவையை அனைத்தையுமே சரி செய்து உடலை நோயிலிருந்து பாதுகாக்கவும் நோய் வராமல் தடுப்பதற்கும் உதவியா இருக்கு. நம்முடைய உடலுக்கு சில அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் அதிகமாகவும் கட்டாயமாகவும் தேவைப்படும். அவற்றை பூர்த்தி செய்வதற்கான சில சூப்பர் ஃபுட்டுகளை நம்ம தினமும் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அது நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு பெரிதும் பங்களிக்கிறது. கீரை வகைகள்ல ஏதாவது ஒரு கீரையை கட்டாயமாக தினசரி உணவுல 50 கிராம் அளவுக்காவது நம்ம சேர்த்து சாப்பிடணும். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நம்ம உடலுக்கு எவ்வளவு முக்கியம் என்று நமக்கு தெரியும். தாவர அடிப்படையிலான ஒமேகா 3 மற்றும் ஃபோலிக் அமிலம் ஆகியவை கீரைகள்ல அதிகமா இருக்கு. கீரையை தினசரி உணவுல கட்டாயம் சேர்த்து கொள்வதால பக்கவாதம், இதய நோய்கள், எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் அது தவிர்க்க முடியும். கீரை மசியலாகவோ சூப்பாகவோ அல்லது சாலட்களாகவோ ஏதாவது ஒரு வகையில நம்ம சேர்த்து சாப்பிடணும். தினமும் காலை நேர உணவுல யோகர்ட்டை சேர்த்து கொள்வது மிகவும் நல்லது. பாலிலிருந்து தயாரிக்கப்படுகிற யோகர்ட் நொதித்தல் முறையில தயாரிக்கப்படுது. இதில் அதிக அளவு ப்ரோபயாட்டிக் பண்புகள் இருக்கு. அதே போல புரதச்சத்தும் அதிகமா இருக்கு. அதனால நாள் முழுக்க தேவையான எனர்ஜியை கொடுக்குது. காலை உணவில் யோகர்ட்டை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. மிக அதிக அளவிலான நார்ச்சத்துக்கள் கொண்டது ஓட்ஸ். இதை தினசரி உணவுல சிறிதளவேனும் எடுத்துக்கொள்வது இதய நோய்களை போன்றவை வராமலே தடுக்க உதவியா இருக்கு. தினசரி புரோட்டீன் தேவையில் 10% ஓட்ஸில் இருந்து நம்மளால எடுத்துக்க முடியும். அரை கப் ஓட்ஸ்ல 10 கிராம் அளவுக்கு புரோட்டீன்ஸ் இருக்கு. தசைகளுக்கு வலுவூட்டவும் செய்து. தினமும் காலை உணவுல சேர்த்து கொள்ள முடியாமல் போனால் ஓட்ஸ் ஷேக், ஓட்ஸில் செய்த பண்டங்கள் என ஸ்நாக்ஸ் நேரங்களிலும் மாற்றி மாற்றி நீங்க சாப்பிட்டுட்டு வரலாம். அடுத்தது சாலமன் மீன் வகையில உள்ளதை காட்டிலும் அதிக அளவு ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் வால்நட்டில் இருக்கு. பாலிஃபினால்கள் அதிகம் கொண்ட வால்நட்டில் இம்ப்ளிமேட்டரி பண்புகள் அதிகம் இருக்கு. இதில் உள்ள புரதச்சத்து தசை வளர்ச்சியை அதிகரிக்க செய்து. எல்லா வகையான பீன்ஸ்களும் இதய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது. அதிலும் கிட்னி பீன்ஸில் மிக அதிக அளவுல நார்சத்து நிறைஞ்சிருக்கு. கிட்னி பீன்ஸ் மூளை வளர்ச்சியையும் செயல்பாட்டையும் அதிகரிக்க செய்யும் தன்மை கொண்டது. இதுல ஆந்தோசயனின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மிகவும் அதிகமாக இருக்கு. நார்சத்தும் புரோட்டீன்ஸும் மிக அதிகம். அரை கப்பு கிட்னி பீன்ஸ்ல கிட்டத்தட்ட 8 கிராம் அளவு புரோட்டீன்ஸ், 7.8 கிராம் அளவு நார்சத்தும் இருக்கு. அடுத்தது மற்ற பெரி பழங்களை விடவும் ப்ளூபெரியில ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மிக அதிகம். இவை புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராடும். இதில் உள்ள வைட்டமின் ஏ, வைட்டமின் சி மற்றும் நார்சத்து ஆகியவை கார்டியோ வஸ்குலர் பிரச்சனைகளை ஏற்படாமல் தடுக்குது. உலர்ந்த ப்ளூபெரி கூட மார்க்கெட்டுகள்ல கிடைக்குது. அவற்றை கூட நீங்க யோகர்ட் போன்றவற்றுடன் கலந்து சாப்பிட்டுட்டு வரலாம். அடுத்தது தக்காளியில ஒரு சில பாதிப்பு கூறுகளும் இருக்கு. தக்காளியில் லைகோபின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமா இருக்கு. இதில் உள்ள லைகோபின் நுரையீரல், சிறுநீர்ப்பை, விதைப்பை, சருமம் மற்றும் வயிற்றில் உண்டாகும் புற்றுநோய்கள் வராமல் தடுக்கவும் அதன் பாதிப்புகளை குறைக்கவும் உதவியா இருக்கு. ஒரு கிளாஸ் தக்காளி சாறுல கிட்டத்தட்ட 22 மில்லிகிராம் அளவுக்கு லைகோபின் நிறைஞ்சிருக்கு. பொதுவாக நம்முடைய தினசரி உணவுல தக்காளி சேர்க்கப்பட்டாலும் கூட சமைக்காமல் பச்சையாக தினமும் ஒரு தக்காளியாவது நீங்க சேர்த்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. கேரட்டில் ஆரஞ்சு, சிவப்பு, பர்பிள் என பல வண்ணங்கள்ல கிடைக்குது. ஆனால் நமக்கு அதிகமாக கிடைப்பது ஆரஞ்சு நிற கேரட் தான். கார்டினாய்ட் என்னும் மூலப்பொருள் கேரட்ல அதிக அளவுல இருக்கு. இது எலும்பு மற்றும் மூட்டுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வதோடு இன்ஃப்ளமேட்டரி பண்புகளும் கொண்டிருப்பதனால ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்மா போன்ற பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வாக அமையுது. ஒரு நாளைக்கு ஒரு கேரட் விதம் பச்சையாகவே அல்லது சூப்பு, சாலட் வடிவிலோ நீங்க எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆகவே இந்த 8 உணவுகளையும் நம்ம தினசரி உணவில் சேர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க சென்ட் பண்ற எல்லா வீடியோவும் உங்களை உடனே வந்து சேரும்.